தமிழ் எங்கே? ஆர்கே நகர் தேர்தலை முன்னிறுத்தி தமிழகமே பரபரப்பா சென்றுகிட்டு இருக்கிற இந்த வேளையில தற்போது சென்னையில புதிய புரட்சி ஒன்று யாருக்கும் தெரியாம நடந்துட்டு வருது. உங்கள பல பேர் தினமும் ஏராளமான பஸ் ஸ்டாப்புகளை கடந்து போவதுண்டு. நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. தமிழகத்தோட பெரும்பாலான பகுதிகளில் தமிழர்களை நம்பியே வர்த்தகம் செய்யும் இந்த நிறுவனங்கள் தமிழ்ல விளம்பரம் செய்யறத தவிர்த்தே வருது. குறிப்பா வங்கிகள், ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட், மொபைல் போன் நிறுவனங்கள் தமிழ்ல விளம்பரம் செய்யறத தவிர்த்துட்டே வராங்க. தமிழகத்துல தமிழக மக்களை நம்பியே வர்த்தகம் செய்யும் இந்த நிறுவனங்கள் தமிழ் மொழிய விளம்பரங்கள்ல புறக்கணிக்கிறாங்க. தமிழர்கள் மூலம் வரும் பணம் மட்டும் போதும், தமிழ் தேவையில்லை அப்படின்னு இந்த நிறுவனங்கள் தமிழ்ல விளம்பரம் செய்யறத புறக்கணிக்கிறது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா தமிழகத்துல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மக்கள் மனதுல நம்முடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பாரம்பரியம் பற்றி யோசிக்க வச்சிருக்கு. கடந்த சில நாட்களா சென்னையோட பெரும்பாலான பஸ் நிறுத்தங்கள்ல வைக்கப்பட்டிருக்க ஆங்கில விளம்பர பலகைகள்ல தமிழ் ஆர்வம் கொண்ட நபர் ஒருவர் தமிழ் எங்கே அப்படின்னு கேட்கிற விதத்துல தமிழ் குறியோட ஸ்பேர் பெயிண்ட்ல எழுதியிருக்காரு. சென்னை செல்லம்மாள் கல்லூரிக்கு பக்கத்துல இருந்து அடையாறு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்க எல்லா ஆங்கில விளம்பர பலகைகள்லயும் அந்த முகம் தெரியாத நபர் தமிழ் எங்கே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறது அந்த பகுதி வழியா செல்லும் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்பட்டு வருது. பைக்கில் வந்து இறங்கினாரு, நேராக ஒரு ஸ்ப்ரே மாதிரி எடுத்தார், தமிழில் எழுதிட்டு அவர் வாட்டில் போயிட்டே இருந்தார். கூப்பிட்டு கேட்டால் தமிழ் லாங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டார். இது யார் எழுதுனான்னு தெரியாது. இது அதனால் அது எழுதுறது கரெக்டு தான். இங்கிலீஷில் இருக்கக்கூடாது, பெரும்பாலும் இங்கிலீஷில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தமிழ் தான் நம்ம முதல் இது கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து எல்லாமே தமிழில் தான் இருந்தால் தான் தமிழ் ஆளுங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். ஆந்திரானா ஆந்திரா தெலுங்கில் போடலாம், பாம்பேனா பாம்பே வந்து உருதுல இந்த ஹிந்தியில் போடலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது வெறும் தமிழ் தான் போடணும். தமிழ் தான் நம்ம தமிழுக்காக உயிரை கொடுக்கணும். நம்ம தொடர்ந்து தமிழர்கள்ல பலர் ஆங்கில மோகத்தோட இருக்கிறதால தான் தமிழர்களை நம்பி வர்த்தகம் செய்யும் இந்த நிறுவனங்கள் தமிழை புறக்கணிக்கிறாங்க. நம்மள பலர் தமிழன் அப்படிங்கிற உணர்வை மறந்து வரும் நிலையில நம்ம எல்லாம் தமிழ் எங்க அப்படின்னு நினைக்க செய்வதா அமைஞ்சிருக்கு இவரோட செயல்.